கொஸ்லாந்த மீரியபத்த மண் சரிவில் பாதிக்கப்பட்டு பூனாகல மாக்காந்த தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமக்கு நிரந்தர வீடுகளை அமைத்து தருமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள தாம் மழைக்காலங்களில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக மீரியபத்த மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். மீரியபத்த மண் சரிவில் உறவுகளையும் உடைமைகளையும் முற்றாக இழந்த சுமார் 75 குடும்பத்தினர் மாகந்த தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடைமழை மற்றும் கடும் குளிரினால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வெகு விரைவில் தமக்கான நிரந்தர வீடுகளை நிர்மாணித்து தம்மை குடியமர்த்துமாறும் மண் சரிவினால் நேரடியாக பாதிக்கப்பட்ட மீரியபத்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். எங்களுக்கான வீடு கட்டுற இடத்த நாங்க போயிட்டு முதல்ல எல்லாம் செலக்ட் பண்ற டைம்ல எங்களெல்லாம் வச்சு யாருமே செலக்ட் பண்ணல. பிற்பாடு நாங்க சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் பேர் போயிட்டு அந்த இடத்த போயிட்டு நாங்க பார்த்தோம். பார்க்கக்குள்ள அந்த இடம் எங்களுக்கு எந்த ஒரு வசீகரமும் அந்த இடத்துல இல்ல. ரோட்டு வசதி, ஆஸ்பத்திரி வசதி, வேலை வசதி அப்படின்ட்டு அந்த இடம் எங்களுக்கு எந்த ஒரு வழியிலுமே அது பொருத்தல்ல. இந்த சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் இது அவங்க கவனத்தை கொண்டு எங்க வாழ்வாதாரமும் எங்க பிள்ளைகளோட நிலைமைகளும் கருத்துல கொண்டு நல்ல இடமா எங்களுக்கு தெரிவு பண்ணி கொடுத்தா ரொம்ப எங்களுக்கு வசதியா இருக்கும். நாங்க சின்ன பாபா ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே சுத்தி வர அவ்வளவு ஒழுவுது. எங்களுக்கு முடிஞ்ச அளவு சுருக்கா செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு எது இல்லாட்டி பரவாயில்ல வீடு ஒண்ணு கட்டித்தாங்க. முதல்ல இன்னும் காலையில இருந்து சொல்லி இன்னும் ஏஜ்ல இருந்து பார்க்க இல்ல ஒண்ணுல இருந்து சின்ன பாபா வச்சுக்கிட்டு நாங்க எப்படி இதுலுக்கு இருப்போம். இப்ப குடுக்க போற இடமும் எங்களுக்கு பெரிய ஒரு பாதிக்கப்போம். அது பார்க்கையிலே பயங்கரமா இருக்குது அந்த இடம். இது பாதிக்கப்பட்டவங்க போயிட்டு அந்த இடத்த பார்த்திருந்தா வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது பார்க்காதவங்க போயிட்டு ஏனோ தானோன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல நாங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லி. எங்களுக்கு அது இருக்க முடியாது. இப்பதான் போயிட்டு பார்த்தோம் இந்த இடம் தான் எங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அது எங்களுக்கு விருப்பமே இல்லை. மேலும் மேலும் நாங்க போயிட்டு கஷ்டத்துல இருக்கலதே யானைகள்லாம் வருது. அங்கேயும் நாங்க யானை கிட்ட எல்லாம் பெரும்பாடுபட்டு வீடெல்லாம் உடைச்சு எல்லாம் அநியாயம் பண்ணோம். அதுகிட்ட இருந்து பயந்து இங்க வந்தா இங்கேயும் யானை பிரச்சனை தான். அந்த காடு பகுதியில தான் குடுக்குறாங்க. இதேவேளை மண்சரிவு அபாயம் காரணமாக தியகல அம்பிட்டிகந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 85 குடும்பங்களைச் சேர்ந்த 260 பேர் பூனாகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 20 நாட்களுக்கும் மேல் குறித்த பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணித்து தருமாறும் தம்மை சொந்த வீடுகளுக்கே திருப்பி அனுப்புமாறும் இடம்பெயர்ந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, தேத்தனி கொடுக்கறாங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லாம இல்லைங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இட வசதி, எங்களுக்கு வீடு வாச பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கையில எங்களுக்கு இடம் தான் வேணுங்க. முக்கியமா பச்சை பிள்ளைகளை வச்சுட்டு பால் கடை கொடுக்க காலை எங்களுக்கு சுடுத்தண்ணி இல்ல. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போறதுக்கு இந்த பிள்ளைய குடிச்சிட்டு போறதுக்கு சுடுத்தண்ணி இல்லாம அந்த பிள்ளைய பசியும் பட்னியா போயிட்டு படிச்சுட்டு பகல் சாப்பாடு கூட எங்களுக்கு சரியான முறையில 10 மணி சாப்பாடுல பகல் சாப்பாடு சரியான முறையில எங்களுக்கு கிடைக்குது இல்ல. இப்ப எங்களுக்கு 2-3 ரூமுக்கு எங்களுக்கு சாப்பாடுல நாங்க பிள்ளைகளை வச்சு நாங்க சும்மா தான் இருக்கிறோம். நாங்க இந்த பையனா அரசாங்கம் எங்களுக்கு சரியான முடிவு எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாக்க ஓட்டு கேட்டு யாரும் அந்த பக்கம் வந்துடக்கூடாது.